வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு சின்ன லெமன் எடுத்துக்கோங்க, அதோட ஜூஸ் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருக்கோங்க. வெறும் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள், கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கோங்க. எவ்வளோ மீன் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் ஒரு அரை கிலோ மீன் எடுக்கிறேன், அதுக்கான மசாலா இது. உப்பு, இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு இது நல்லா ட்ரையாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணியை கொஞ்சமாக விட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மசாலாவை கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க, ஏன்னா மீன்லேயும் தண்ணி வரும். அதனால் கொஞ்சம் திக் பேஸ்ட்டாக பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மீனை நல்லா ஸ்லைஸ் பண்ணி நல்லா குட்டி குட்டியாக கோடு போட்டு நல்லா மசாலா உள்ளே இறங்குற மாதிரி கோடு போட்டுக்கோங்க. வஞ்சரம் மீனாக இருந்தால் அப்படியே ஸ்லைஸாக போட்டுக்கலாம். இந்த மாதிரி மீன்லாம் நல்லா கோடு போட்டு இந்த மசாலா நல்லா உள்ளே வச்சு ஊற வச்சிடணும். ஒரு 1/2 1 ஹவர் கூட நல்லா இந்த மசாலா நல்லா ஊறிச்சுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி இந்த மசாலாவை நல்லா ஊற வச்சுக்கோங்க. வெளியிலையும் வைக்கலாம், ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்கலாம். லெமன்லாம் ஊற்றுறதுனால இது வெளியில் இருந்தாலும் ஒன்றும் ஆகாது. நல்லா ஊற வச்சுட்டு ஒரு தோசைக்கல் வச்சுக்கோங்க. நான்ஸ்டிக்கில் பொரிக்காதீங்க எப்பயுமே, இந்த மாதிரி தோசைக்கல்லில் பொரிங்க, இரும்பு தோசைக்கல்லில் நல்லாயிருக்கும். அப்புறம் ஆயில் ஊற்றி ஃபிஷ்ஷை போட்டு ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, மீடியமில் வச்சு நல்லா 2 பக்கம் திருப்பி ஃப்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் ஸ்லோவாக ஃப்ரை பண்ணணும், அப்போ தான் நல்லா வேகும். ஹையில் வச்சோம்னா மேலே அந்த மசாலாலாம் தீஞ்சிடும். அதனால் கொஞ்சம் பொறுமையாகவே குக் பண்ணுங்கள். ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு வேக வச்சா நல்லா காரமான ஃபிஷ் ஃப்ரை தயார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.